இருக்கு இதெல்லாம் பார்ப்பாங்கடா. டோலுக்கு அந்த சைடு போலீஸ் நம்மளே ஒன்றும் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிரர் வியூ எப்படி இருக்கு? நான் லாஸ்ட் மோட்டோ பிளாக்ல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல, ஒரு க்ளவுஸு ஆர்டர் போட்டிருக்கேன்னு. அது வந்துருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸு வாங்கி வச்சுருக்கான், ரெண்டும் வாங்கி வச்சுருக்கான். அது எங்கே போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் போய் வாங்கணும். அதுக்கு நானும் இன்னொருத்தனும் போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இப்போ போய் அவனை பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே போகணும். போகிற வழி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ரெய்னி சீசன் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். மெதுவாகவே போங்க எல்லோரும். ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. அவனை பிக்கப் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் போகிறது தான். தான் நம்ம ஃப்ரெண்டு. நம்ம இப்போ கிளம்பியாச்சு. எனக்கு ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். கடையில் யார் பில்லு போட்டு போவா? மக்களே ரொம்ப சரியில்லை. சேனலில் இருக்கிறது தெரியவே இல்லை. எங்கடா பில் போடணும்? நான் இங்கே காமிச்ச மொக்க போடும் உங்களுக்கு. நான் ஹைவேல போயிட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஹைவே வந்தாச்சு. இந்த ரோட்டில் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? காலேஜ் படிக்கும்போது போயிட்டு வருவோம் அடிக்கடி வண்டியில். காரில் வந்தேன், இருந்தாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் பைக்கில் வர்றது அப்படியே இங்கே லாங்காக கோயம்புத்தூர். இப்போ தான் லாங் வரேன். கோயம்புத்தூருக்கு ஒரு 40-45 கிலோமீட்டர் இருக்கும் வீட்டில் இருந்து. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சன்செட் பாருங்க. அங்கே கேமராவில் தெரியுதான்னு தெரில, நேரில் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இந்த வழி பார்த்தீங்கன்னா வந்து அவனாசியிலேருந்து கோயம்புத்தூர் பஸ் எல்லாம் வர வழி. நம்ம அந்த ஷார்ட்கட்லேயே அவனாசி போகாமையே வந்துட்டோம். அவனாசியிலேருந்து வந்தால் இந்த ரோட்டில் தான் வருவோம். கிளைமேட் செமையாக இருக்கு. வந்ததுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. எதுவுமே பேச தோணல. ஃபுல்லாக
நேச்சரை தான் ஃபீல் பண்ண தோணுது. ரொம்ப நாள் ஆச்சு அந்த ரோட்டில் வந்து, அதனால் சன்செட் வேறு ஆகிட்டு இருக்கு. இந்த ரோடு தான் கருமத்தம்பட்டி ஏரியா. இதுதான் வந்து கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு டோல். திருப்பூர்லேருந்து வந்தா ரொம்ப பெரிய டோல், 5-6 லேன் இருக்கும். நாங்கள் ரிட்டன் வரும்போது காமிக்கிறேன். நாங்கள் வந்து காலேஜிலேருந்து ரிட்டன் வரும்போது டோலுக்கு அந்த சைடு போலீஸ் நம்மளை ஒன்றும் சொல்லு. நானும் கூட ஏதாச்சும் கேட்பாங்கன்னு நினச்சேன். இப்போ நாங்கள் ஒரு 5-6 வண்டி ஒட்டுக்கா, ஒரு 10 வண்டி பக்கம் ஒட்டுக்கா வருவோம் காலேஜுக்கு. வந்துட்டு சாயங்காலம் ஒரு மீட்டிங் மாதிரி அங்கே போடுவோம். அந்த இடத்து பிளேஸ் வந்து நான் உங்களுக்கு ரிட்டன் வரும்போது காமிக்கிறேன். அப்படியே திரும்பி வரும்போது ஒவ்வொன்றும் எல்லாம் மெமரியாகவே அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வருது. ரொம்ப நாள் ஆச்சா வந்து ரெகுலராக வந்துட்டு நான் கூட தெரியாது. இதெல்லாம் பார்ப்பாங்கடா. கொஞ்சம் முன்னாடி இழுத்துருச்சு. என்னாச்சு? இந்த பாலம் கிட்டத்தட்ட 1 வருஷம் கட்டிட்டு இருப்பாங்களாடா. இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்டா இவ்வளோ பெருசாகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ரோடு மட்டும்தான் இருந்தது. இப்போ இந்த இடத்துல வழி மாதிரி போட்டிருக்காங்க. கொஞ்சம் இல்லை, கொரோனா இருக்கனால தான் நமக்கு தெரியல. இந்த அளவுக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது. வந்துட்டு போயிட்டு இருந்தால் இன்னும் இதாக இருக்கும். சன்செட்டு, ஈவினிங் ரைடு ஹாப்பியாக இருக்கு. இந்த சைடு மகாராஜன் ஒரு பால் ஆட்டர் போட்டிருக்கு பாருங்க. அங்கே தான் மகாராஜா தீம் பார்க்கு. மகாராஜா தீம் பார்க்கு. இப்போ வந்து மேலே போனால் கோயம்புத்தூர் போகலாம், நேராக போனால் கேரளா ரோடு. அங்கே தான் வந்து என் ஃப்ரெண்டு கடை இருக்கு. அவங்ககிட்ட தான் போய் நம்ம இப்போ க்ளவுஸ் வாங்க போகிறோம். நம்மளோட க்ளவுஸ் லாஸ்ட் மோட்டோ விளாகில் சொல்லியிருந்தேன்ல, ஒரு க்ளவுஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன்ல, அதான் வாங்க போகிறேன். இப்போ இந்த இடம் ஃபுல்லாமே மெமரிஸ் தான். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டோல். இது ஓரளவுக்கு சின்ன டோல் தான். வேண்டாம் பாக்கில் சொல்லாம ஓடிட்டே போயிட்டு. இந்த ஏரியா என்னன்னா ஃபுல்லாக பச்சையாக இருக்கு. ஃபுல்லாக பச்சையாக இருக்கு பாரு. இந்த ஹோட்டல் தான் நாம் பயணது. ஃபோன் பண்ணி கூப்பிடலாம்.
க்ளவுஸ் வாங்கியாச்சு, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிளம்புறதா திருப்பூரில். போகும்போது நான் வந்து வைசர் வந்து பிளாக் வைசர்னால உங்களுக்கு vlog பண்ண முடியாது, அதனால் இங்கேயே vlog முடிச்சுக்க போகிறேன். பாய். ஆமாம், பாய் சொல்லிடு. இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட புது வண்டி, RTR 400, அதுனா 200 4V. இது நம்ம வாங்கி ஒரு நாள் ஓட்டி vlog போடுவோம். இருங்க, நான் உங்களுக்கு கடையை ஃபுல் வியூவில் காமிக்கிறேன். இதுதான் கடையோட ஃபுல் வியூ. இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து கேரளா போகிற ரோடு. இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு கடை தான், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம vlog முடிக்கிறதுக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி தோசை அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, கோயம்புத்தூரில் ஸ்பெஷலான இடம். அங்கே தான் வந்திருக்கோம். அந்த கடையோட வியூ பார்த்துக்கோங்க. இதான் திருப்பூர், கோயம்புத்தூர்லேயே ஃபேமஸான தோசை கடை. இதோட நெக்ஸ்ட் வாக்கில் சந்திக்கலாம். பாய்.